ஆமா. அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரா இருக்கும்பொழுது, அவருக்கு ஒரு 6 தொகுதியில போய் குடுக்குறோம்னா, அவருடைய ஸ்டேச்சர குறைக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு பாஜக யோசிக்கலையா சார்? இல்லைங்க. எல்லாருக்கும் தானே அப்படி ப்ரொபோர்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேங்க. பூத் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உத்தரப்பிரதேஷ்ல போடுறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அமித்ஷாவ போடுறாங்க. அமித்ஷா போறாரு. அப்போ இப்ப இந்தியாவிலேயே செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மோடிக்கு அடுத்த கட்டமாக பவர் இருக்கிறது அமித்ஷா கிட்ட. அவர் போய் எதுக்குங்க பூத் கமிட்டில ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போடுறாங்க? அப்போ கேட்கலாமா அந்த மாதிரி? என்னங்க இது கட்சி இது? இப்ப அமித்ஷா அவர்கள பூத்துக்கு போடுறாங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆள்? இல்லை, போனாரு. சி இது ஒரு ஒரு முன்னாள் மாநில தலைவர். அதனால அவருக்கு 50 தொகுதி கொடுக்கணும். அப்படி கிடையாது. அவங்க வொர்க்க ப்ரொபோர்ஷன் பண்றாங்க. எவ்வளவு முன்னாள் மாநில தலைவர்கள் நெறைய பேர் இருப்பாங்களே கட்சியில. சி இப்ப பொன்னார் இருக்காரு. பொன்னார் முன்னாள் மாநில தலைவராக இருந்திருக்கிறார். ஒரு காலகட்டத்துல ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறார். பலர் முன்னாள் மாநில தலைவர்களா இருந்திருக்காங்களே. சோ இது ஒரு ஆர்கனைசேஷனல் ஒரு ரிக்குவயர்மெண்ட். ஒரு ஏரியால 6 தொகுதி, 8 தொகுதி, 10 தொகுதி எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதை வச்சு அவங்க வகுத்து கொடுக்குறாங்க. அதனால இது அண்ணாமலைக்கு செய்யப்பட்ட ஒரு இழுக்குங்கிற மாதிரியே கிடையாது. அப்படி இட்ஸ் நாட் அன் இன்சல்ட். இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ். அமித்ஷாவே போகும்போது உத்தரப்பிரதேசத்துக்கு பூத் ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு மாவட்டத்துல இவர் ஏன் போகக்கூடாது?